உங்க வீட்டு வேட்பாளர் அம்மாவின் நல்ல பிள்ளை அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் செல்ல பிள்ளை அண்ணன் கே.பி. கந்தன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து சட்டசபைக்கு அனுப்புங்க. இந்த திருட்டு திமுக என்ற தீய சக்தி கிட்ட வந்து இந்த தொகுதியை நீங்க காப்பாத்திக்கங்க. வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி உங்க சின்னமான அம்மாவின் சின்னமான வெற்றியின் சின்னமான இரட்டை இலையில் வாக்களித்து நம்ம கே.பி. கந்தன் அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை நீங்க தருவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. திமுகவை நம்பினா சும்மா நான் திமுகவை திட்டியே டியூன் ஆயிட்டேன். அதனால திமுகவை திட்டுற வேலையை எனக்கு விட்டுடுங்க, நீங்க மத்த வேலையை பார்த்துக்கங்க. நான் ஒன்னும் காமெடிக்காக சொல்லல, உண்மையிலேயே சொல்றேன். பாண்டிச்சேரியில திமுக கூட்டணியை பாருங்களேன். நான் சொல்றேன், ஆனா உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. எனக்கு புரியறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. பாண்டிச்சேரியில திமுகவும் திருமாவும் கூட்டணி. ஆனா திருமா நிக்கிற தொகுதியில திமுக நிக்கும், திமுக நிக்கிற தொகுதியில திருமா நிப்பாரு. திருமாவும் காங்கிரஸும் கூட்டணி. ஆனா காங்கிரஸ் நிக்கிற தொகுதியில திருமா நிப்பாரு, திருமா நிக்கிற தொகுதியில காங்கிரஸ் நிக்கும். திமுகவும் காங்கிரஸும் திருமாவும் ஒரு கூட்டணி. ஆனா திருமா நிக்கிற இடத்துல காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியா நிப்பாங்க. இதெல்லாம் கூட்டணியா? ஏதோ விசு சார் படத்துல வர மாதிரியே ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. சரி, பாண்டிச்சேரியில தான் திமுக தள்ளாடுதுன்னு பார்த்தா தமிழ்நாட்டுல தடுமாறுது. இங்க தமிழ்நாட்டுல பொதுவா ஸ்டாலினை வந்து மக்களுக்காக அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு எதிர்கட்சிக்காரங்க நம்ம கேட்டா நிதி இல்லன்னு சொல்லி மக்களை ஏமாத்துவார். இப்ப கூட்டணி கட்சிக்காரங்க போய் தொகுதி கேட்டா சீட் இல்லன்னு சொல்லி அவங்களை ஏமாத்துறாரு. அதுக்கு மேல அவங்க அழுத்தி கேட்டாங்கன்னா பிஜேபி உள்ள வந்துடும், அதை தடுக்கணும். மதவாதம் உள்ள வந்துடும், அதை தடுக்கணும். திருப்பரங்குன்றத்துல முருகனை கும்பிடுவாங்க, அதை தடுக்கணும். புலியார்பட்டியில புலியார கும்பிடுவாங்க, அதை தடுக்கணும். திருவண்ணாமலை சிவன் கும்பிடுவாங்க, அது தடுக்கணும்னு சம்பந்தமே இல்லாம பேசி அவங்களெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி அவங்களுக்கு சீட் இல்லாம பண்ணிடுறாரு. ஒரு 10-15 வருஷமா திமுக செய்த அத்தனை அராஜகங்களுக்கும் கூட நின்று கைத்தட்டி பிபி வாசிய ஜால்ரா அடிச்ச கூட்டணி கட்சிக்காரங்களோட சீட்டெல்லாம் புடுங்கி அவங்களுக்கு விபூதி தட்டிட்டு 10+1 அந்நியாருக்கு சீட்டு கொடுத்து குஷிப்படுத்திட்டாரு ஸ்டாலின். 10 பைசாக்கு தேராது இந்த தேமுதிக. இவங்களுக்கு 10+1. உலகநாயகன் கமல்ஹாசன் 50 வருஷம் சினிமாவை ஆண்ட ஆஸ்கர் நாயகன் ஒரே ஒரு சீட்டை கொடுத்து மொத்த கட்சியும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அவரோட கட்சிக்கு கமல்ஹாசனுக்கு 2 சீட் இல்ல, ஆனா கருணாஸ்க்கு ஒரு சீட்டு, சப்பானிக்கு சீட் இல்ல, நொடுக்கு பாண்டிக்கு சீட்டு. இந்த அழகுல போயிட்டு இருக்கு திமுகவோட கூட்டணி. ஆனா அந்த திமுகலையும் என்ன மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல கேள்வி கேட்கறதுக்கு, அவங்க போய் ஸ்டாலினை கேட்டிருக்காங்க, எதுக்குங்க எதுக்குமே தேராத இந்த தேமுதிகக்கு 10 சீட்டு கொடுத்தீங்கன்னு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, அவங்க மனவாடுப்பா, அவங்களும் தெலுங்கு நம்மளும் தெலுங்கு, அவங்களுக்கு கொடுத்தாதானே திராவிடம் வளரும்னு. திருமாவும் கம்யூனிஸ்டும் பலியா இருக்கிறது திராவிடத்தை வளர்க்கறதுக்காக இல்ல, தெலுங்க வளர்க்கறதுக்காக. நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல திமுக நம்ம அதிமுக கூட்டணி கையில தோக்கும். மிச்ச மீதி இடங்கள்ல எல்லாம் திமுக கூட்டணி கையிலேயே தோக்கும். ஏன்னா அந்த கூட்டணி கட்சியில தொகுதிக்கு ஒரு 10-15 பேராவது உப்பு போட்டு சாப்பிடுறவங்க இருக்க மாட்டாங்களா ரோசக்காரங்க? கண்டிப்பா திமுகவை எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்காக எத்தனையோ திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. நம்ம திட்டங்கள் எல்லாம் பார்த்து பயந்த ஸ்டாலின் இதெல்லாம் நிறைவேற்றவே முடியாதுன்னு சொல்றாரு. நாங்க புரட்சி தலைவர் வழி வந்தவங்க, புரட்சி தலைவி அம்மா வழி வந்தவங்க, சொல்றது மட்டும் செய்வோம், செய்யறது மட்டுமே
நம்ம அறிவிச்ச அத்தனை திட்டங்களையும் 2011 வரைக்கும் 2021 வரைக்கும் சொன்ன அத்தனை திட்டங்களையும் நம்ம நிறைவேற்றி காமிச்சோம். எப்பவும் நிச்சயமா ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றுவோம். விலையில்லா கேஸ் சிலிண்டர் இனிமே வருஷத்துக்கு 3 சிலிண்டர் உங்க வீடு தேடி வரும். கிராமத்துல 100 நாள் திட்டம் 150 நாளா உயர்த்தப்படும். அம்மா இல்லம் திட்டம் வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு இடம் அரசாங்கமே கொடுத்து வீடும் கட்டித்தரும். ஏழை மக்களுக்கு ஒற்றை வீடு நிச்சயம். ஏழைகளின் மகிழ்ச்சியே எங்கள் லட்சியம். இந்த சமுதாயத்தில் ஆணும் பெண்ணும் சமம். ஒரு பெண் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ ஆணும் தன் குடும்பத்தை காப்பாத்திக்க அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டு இனிமே பேருந்துல ஆணும் பெண்ணும் 2 பேருக்குமே இலவச பேருந்து திட்டம். வேலை கிடைக்காம இருக்கிற மாணவர்கள் தவறான பாதையில போயிடக்கூடாதுன்றதுக்காக கல்லூரி படிச்சு முடிச்சு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு மாசம் 2000 ரூபாய். +2 படிச்சு முடிச்சு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய். மாணவர்களுக்கு எப்படி உதவித்தொகையோ மீனவர்களுக்கும் உதவித்தொகை. அவங்களோட உதவித்தொகை 8000 ரூபாயில இருந்து 12000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். ரோட்ல கடை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன வியாபாரம் பண்ணி பொழைச்சுக்கிட்டு இருக்கிற வியாபாரிகளை காப்பாத்த அவங்களோட கடன் தள்ளுபடி செய்யப்படும். ஓட்டுக்காக மட்டுமே கூட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிரச்சனை வந்தா தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிறவங்க இல்ல. நாங்க சிறுபான்மை மக்கள் தொழில் தொடங்க அவங்களுக்கு வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். நம்ம எடப்பாடியார் பச்சை தமிழர், ஒரு விவசாயியின் மகன். அதனால தமிழர் திருநாளான பொங்கலுக்கு சிறப்பு தொகுப்போடு சேர்த்து 1000 ரூபாய் பரிசு பணமும் வழங்கப்படும். இனிமே தீபாவளிக்கு உங்களுக்கு தரமான சேலையும் தரமான வேட்டியும் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளோட கூட்டுறவு வங்கியில இருக்கிற கடன் தள்ளுபடி செய்யப்படும். முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கைம்பெண்களுக்கும் வர்ற பென்ஷன் 1200 ரூபாய் இனிமே 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். கல்வியில சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு வரணுன்றதுக்காக புதிய மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்படும். இருக்கிற கல்வி கடன் ரத்து செய்யப்படும். இந்த ஆள தெரியாத திமுக ஆட்சி காலத்துல நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க. விலையெல்லாம் ஏறி போச்சு, வரியெல்லாம் ஏறி போச்சு. அதனால நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வரான உடனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சியா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவை நினைவாக்க 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார். அந்த இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும். இன்னும் எத்தனையோ திட்டங்கள் உங்களுக்காக, எல்லா தரப்பு மக்களுக்காகவும் எத்தனையோ திட்டங்கள். 290